உலமாக்கள் ஒரு ஆணுடைய ஆடை எவ்வாறு அமைய வேண்டும் என்று எழுதும் பொழுது 4 விடயங்கள் ஒரு ஆணுடைய ஆடையில் அடங்க வேண்டுமா? ஒரு ஆண் ஆடை உடுப்பதாக இருந்தால் அவருடைய ஆடையில் 4 விஷயங்கள் அடங்க வேண்டும். ஒன்று, அவருடைய மா பைன சுர்ரத்தி வர் ருக்பா, தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் இடையிலுள்ள பகுதி கட்டாயம் மறைக்கப்பட வேண்டும். இது ஃபர்த். எந்த நேரத்திலும் இதனை திறக்க அனுமதி இல்லை. மைதானத்திலும் திறக்க முடியாது, வேலையின் பொழுதும் திறக்க முடியாது. வாலிபர்கள் அதனை நவீனம் என்று நினைக்கிறார்கள். அது உங்களுடைய ஹராமான சாப்பாட்டை காட்டுது. ஹராமான சாப்பாட்டின் மீட்டர், அதனுடைய அளவுகோல் ஆடை குறைவது. அண்மையிலே 850 குடும்பம் வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் ஊரில் நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை கொண்டு வந்தார்கள். சுமார் ஒரு 8-9 மாதம் இப்பொழுது அந்த ஊரிலே அந்த அமுல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஊரில் மைதானத்தில் விளையாடக்கூடிய மாணவர்கள் முட்டுக்காலம் மறைச்சுதான் விளையாடுவோம். பாடசாலையுடைய ஸ்போர்ட் மீட் வைக்கப்பட்டது. அனைவர்களும் 3 கோட் போட்டுத்தான் விளையாடினார்கள். அனுமதி இல்லை. ஒவ்வொரு ஊருடைய நிர்வாகிகளுக்கும் இதனை கொண்டு வர முடியும். விளையாட்டில் அல்ல, இரவுல சில வாலிபர்கள் வெளியே வருவாங்க. அவர்கள் நினைக்கிறாங்க தன்னுடைய முட்டுக்கால காட்டிக்கொண்டு வெளியே வந்தால் அது ஒரு நாகரீகம் என்று நினைக்கிறாங்க. சர்வசாதாரணம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல, இது ஹராமாக்கப்பட்டது, இது வாஜிபானது. அவருடைய முட்டுக்கால் மறைக்கப்பட வேண்டும். அந்நியவர்கள் எப்படியும் உடுப்பிட்டு போகட்டும். இதிலே சில பெற்றோர்கள் கவனஈனமாக நடந்து கொள்கிறார்கள். முதலாவது நிபந்தனை, அவருடைய தொப்புள் முட்டுக்காலுக்கு உண்டான பகுதி மறைக்கப்பட வேண்டும். அதிலேயும் வினோதம் என்னவென்றால், தொழுகையில் ஃபர்லான இடம் இந்த முட்டுக்காலுக்கும் தொப்புளுக்கும் மத்தியில் உள்ள பகுதியை மறைப்பது. ஆனால் தொழும் பொழுது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுகளில் உங்களுடைய ஆடைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருந்தால் வெறும் மேலுடையும் தொழலாம் என்ற ஃபத்வா சிலர் எடுத்திருப்பார்கள். அல்லாஹ் அங்க அலங்காரத்தை சொல்லலையே, ஆடை உடுக்கும்படிதானே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆடையில் பருவான இடம் இந்த இடம் மாத்திரம் தானே, அதனை மறைத்துக் கொண்டு தொழுதால் அது போதுமானது என்றும் சிலர் யோசித்திருக்கலாம். ஆனால் மஸ்ஜிதில் நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அதே தொடரிலே, யா பனி ஆதம், ஏ ஆதமுடைய மக்களே, ஹுது ஜீனத்தகும் இந்த குல்லி மஸ்ஜித், ஆடை என்று சொல்லாம மஸ்ஜிதிலே உங்களுடைய அலங்காரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் மஸ்ஜிதுக்கு அழகாக வாங்க. சில வாலிபர்கள் கேட்டார்கள், 3 கோட் உடுத்து தொழலாம். முட்டுக்கால் மறைந்திருக்கிறது. மைதானத்தில் இருந்து அந்த நிலைமையிலே வந்து ஒருவர் தொழுகிறார் என்றால் அதே முட்டுக்கால மறைச்சி 3 கோட் போட்டு கல்யாணத்துக்கு போக மாட்டீங்களே? அது பருதான இடத்தை மறைக்கக்கூடியதுதானே. அங்க போகும் பொழுது எவ்வளவு அழகாக செல்லுகிறீர்கள், ஆனால் தொழுகையை அவசரமாக நிறைவேற்றி விட வேண்டும் என்று அந்த நிலைமையில் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்க அந்த பருளை மட்டும் செய்வதாக இருந்தால் திருமண வீட்டிலும் அதே பருளை மாத்திரம் செய்யுங்கள். திருமண வீட்டுக்கும் அவ்வாறே செல்லுங்கள். குர்ஆன் சொல்லுது, ஹுது ஜீனத்தகும், உங்களுடைய பசுந்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜிதிலே, மஸ்ஜிதுக்கு எப்படி வர வேண்டும்? வினோதம், பருவான இடம் மறைக்கப்பட வேண்டும். மஸ்ஜிதுக்கு வந்து ருக்குவுக்கு போறார், அவருடைய பின்புறம் விளங்குது. டி-ஷர்ட் மேல போகுது, ட்ரவுசர் கீழே வருகிறது. மறைவான பருவான தொழுகை அல்லாத நேரத்தில் பருவாக மறைக்கப்பட வேண்டியது
தொழுகையில் தென்படுகிறது. இவருக்கு 2 பாவம். ஒன்று ஹராத்த உடுத்த பாவம், 2வது தொழுகை அங்கீகரிக்காமல் போன பாவம். ருக்குவுக்கு போனால் அரை நிர்வாணம், சுஜூதுக்கு போனால் முழு நிர்வாணம். மையவாடிக்கு சென்று சில வாலிபர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். நான் சொன்னேன், மையவாடிக்கு மண் போடுறது நன்மை கிடைக்கும், உங்களோட பின்புறம் எல்லாம் விளங்குதேவாப்பா. உள்ளாடை விளங்குவதை நாகரீகமாக எடுத்து இருக்கும் உலகம். இதுக்கு சிரிக்கிறதா அழுகிறாண்ட தெரியா? உள்ளாட விளங்குவது நாகரீகம் என்று நினைக்கிறார்கள். சாதாரணமாக வண்டியிலே போகும் பொழுது ட்ரவுசருக்கு மேலாக உள்ளாட விளங்குது. மஸ்ஜிதுக்கு வந்து ருக்குவுக்கு போனால் பின்புறம் அப்படியே தென்படுகிறது. நாங்க சொன்னோம், ஒரு காலம் மஸ்ஜிதில் ஒரு போர்டும் இருக்கல்ல, தொழுதுட்டு போவாங்க. இப்ப நிறைய போர்டுகள் வந்து இருக்குது. என்டராக போக்கிலே ஸ்லீப்பரை வரைஞ்சி யாரும் ஸ்லீப்பர் போடவான. மஸ்ஜிதுக்கு உள்ளால வந்ததுக்கு பின்னால போன் என்ற வரைஞ்சி யாரும் போன் பாவிக்கவான. நான் சொன்னேன், 3வது போட்டோவும் வரணும். தொப்புல வரைஞ்சி யாரும் மஸ்ஜிதுல தொப்புல காட்டவானம். அப்படி போடையும் தொழுகையை, இபாதத்தை, மஸ்ஜிதை எவ்வளவு நாங்கள் அவமதிக்கிறோம். எங்களுடைய ஆடைகள் எங்கே போனது? பணிவாக, அன்பாக, இரக்கமாக வாலிபர்களுக்கு சொல்றேன், அது நீங்க வேண்டுமென்று செய்யாவிட்டாலும் தவறுதலாக அப்படி நடப்பதாக இருந்தால் ஒரு வேலை செய்யுங்க. நீங்க மஸ்ஜிதுக்கு உள்ளால வரும் பொழுது மாத்திரம் உங்களுடைய ஷர்ட், டி-ஷர்ட்டுகளை வெளியே எடுத்து விடுங்க. நீங்க ருக்குவுக்கு போனாலும் அது அப்படியே விளங்காமல் போயிடும். அதற்கு பின்னால், தொழுது முடிஞ்சதற்கு பின்னால் நீங்க உள்ளால போட்டு டவுசன்களை சரி செஞ்சு கொண்டு போங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். உங்களுடைய தொழுகை பாழாகாமல் போய்விடும். நீங்களும் பஜாரில் இருந்து தொலைவாரீங்க, தொழுகை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற தொழ வேண்டும் என்ற நீயத்தில் வாரீங்க, குளிக்க போய் சேர்த்த பூசின என்ற கதை போல மஸ்ஜிதுக்கு வந்து வுது செய்து, வுது கூடும், வுது அங்கீகரிக்கப்படும். ஆனால் இமாமாக நின்று தொழும் பொழுது எங்களுடைய இடுப்பு விளங்குகின்றால் பரவான மறைக்கப்பட வேண்டிய இடம் அங்கே வெளியே தென்படுகிறது. இதனை கண்ணியமான எல்லா சகோதரர்களும் இந்த விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப முதலாவது ஒரு ஆடையில் கவனிக்க வேண்டியது தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் மத்தியில் இருக்கும் பகுதி எல்லா நேரத்திலேயும் மறைக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அவுரத்துகள் வெளியே தென்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முன்னால் சொன்னத அந்த விடயம், பரவான உறுப்பை மறைத்திருக்கிறார், ஆனால் அது வெளிப்படுகிறது, இதனை கவனிக்க வேண்டும். மூன்றாவது, பெண்களுடைய ஆடைக்கு ஒப்பான ஆடைகள் யாரும் உடுக்கக்கூடாது. இது நேரடியான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ஆக்ரோஷமாகவே சொன்னார்கள், லஅனல்லாஹ், அல்லாஹ் அவனை நாசமாக்கட்டும், அல்லாஹ் அவனை சபிக்கட்டும். யாரை? ஆண்களை போல் ஆடை உடுக்கக்கூடிய பெண்கள், பெண்களை போல் ஆடை உடுக்கக்கூடிய ஆண்கள், இவர்களை அல்லாஹ் சபிக்கட்டும் என்றார்கள். சில பெண்களுக்கு ஆண்களை போல ஆடை உடுக்கணும் என்ற ஆசை, அதுபோன்று ஆடை அணிகிறார்கள். இஸ்லாம் அதை வெவ்வேறு படுத்திருக்கிறது. சில பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களை ஆண்கள் அணிகிறார்கள். யாரும் கோபிக்கவானம், யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம். தவறுதலாக இருந்தால் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் அதனை திருத்திக் கொள்வோம். சில ஆண்கள் காது பணிகிறார்கள், காப்பு போடுகிறார்கள், பெண்களை போன்று கொண்டைகளை வளர்த்து அப்படியே பின்னிக் கொள்கிறார்கள். ஆண்களுக்கு முடி வளர்க்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். 3 முறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தே காட்டினார்கள். ஜும்மல் வஃப்ரா என்றெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. காது தொடை வரைக்கும் நபி அவர்கள் ஜட வைத்திருந்தார்கள். இதற்கு நேர் மாற்றமாக பெண்களை போல தலையிலே பின்களை குத்துவது, காதுப்புகளை அணிவது, காப்புகளை போடுவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை சபிக்கட்டும் என்று சொன்னார்கள். பெண்களுடைய ஆடைக்கு ஒப்பாக எங்களுடைய ஆடை இருக்கக்கூடாது. 4வது,
முஸ்லிம் அல்லாதவர்கள் அணியக்கூடிய ஆடையை முஸ்லிம்களுக்கு அணிவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். எந்த அளவுக்கு தடண்டா, அவர்கள் குடிக்கக்கூடிய பாத்திரத்தில் குடிக்க வேண்டாம், அவர்கள் சாப்பிடக்கூடிய பிளேட்டில் சாப்பிட வேண்டாம், அவர்களை போல ஆடை உடுக்க வேண்டாம். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின், யார் இந்த கூட்டத்திற்கு ஒப்பாகிறார்களோ அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு 10 வருடத்துக்கு உள்ளால், ஒரு 15 வருடங்களுக்கு உள்ளால் எங்களுடைய சகோதரர்களுடைய ஆடைகளும் மாறிவிட்டது. அந்த கல்ச்சர் மாறி நாங்களும் அந்நியவர்களை போல எங்களுடைய ஆடைகள் மாறிவிட்டது. இவர் ட்ரவுசர் போட்டிருக்கிறார், ஃபுல் ட்ரவுசர் போட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய ட்ரவுசர்ல முட்டுக்காலுக்கு மேலால 2 ஓட்டை இருக்கிறது. முஸ்லிம்களை வழிகெடுக்க, முஸ்லிம்களுடைய தொழுகையை பாத்திலாக்க அவன் கண்டுபிடிச்சது. நாம் அதனை திருமண வீட்டுக்கும் அணுகிறோம், ஜனாசாவுடைய வீட்டுக்கும் அணுகிறோம், மஸ்ஜிதுக்கும் அந்த ஆடையில் தொழுகிறோம் என்றால் எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் வழிகெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பெரியவர்கள் இதிலே பேணுதலாக இருக்கிறார்கள். வாலிபர்கள் இதை சற்றே எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த நாங்கள் அனைவரும்